ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட புது ஆர்ட் பேஜ். எனக்கு ஆர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வரைகிற ஆர்ட்டை என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பேஜை நான் க்ரியேட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். போக போக கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு ஆர்ட்டை வரைஞ்சி அதை அப்லோட் பண்ணலான்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன். ஆனால் மியூசிக் போட்டால் காப்பிரைட் ஆகுது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் வரைகிற ட்ராயிங்கோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ட்ராயிங் வரையும் போது அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இப்போ நான் வரைய போகிற இந்த ட்ராயிங்கோட ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். இந்த ஆர்ட்டோட நேம் ஃப்ளோரல் டூட்டில் ஆர்ட். ஸோ இந்த டூட்டில் ஆர்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நார்மலாக ஆர்ட்டுங்கிறது மனுஷனோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு அழகான லாங்குவேஜ் தாங்க. அந்த ஆர்ட் பல வடிவங்களில் இருக்குது. அது நமக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரீடமாகவும் நம்மளோட திறமையை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இருக்குது. இதைத்தான் டூட்டில் ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க வர எல்லாருமே இந்த டூட்டில் ஆர்ட்டை விரும்பி வரைகிறாங்க. டூட்டில் ஆர்ட்டுங்கிறது நம்ம திட்டமிட்டு வரைகிற ஒரு ஓவியம் கிடையாது. நம்ம மனசில் என்ன தோணுதோ அந்த எண்ணங்களை வடிவங்களாகவோ கற்பனைகளாகவோ சுதந்திரமாக நம்மளோட கையில் வந்த கோடுகள் வளைவுகளை வச்சு பூக்கள் இலைகள்னு வரைஞ்சி வெளிப்படுத்துறது தான் இந்த டூட்டில் ஆர்ட்டு. டூட்டில்ங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. அதோட தமிழ் மீனிங் என்னென்னா, நம்ம கவனமே இல்லாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும்போது வரைகிற ஒரு ஓவியம்ங்கிறது தான் இதோட மீனிங். ஒருத்தங்க ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போதோ இல்லைன்னா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பேப்பர்லேயோ ஏதாவது பெஞ்சிலையோ எதுலையாவது கோடுகள் இல்லைன்னா வட்டம் பூக்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரைகிறாங்கல்ல, அதுதான் டூட்டில் ஆர்ட்டு. இந்த டூட்டில் ஆர்ட்டோட ஹிஸ்ட்ரி ரொம்பவே ஓல்டு. நம்ம மனுஷங்க குகைகளில் வாழ்ந்த காலத்துலேருந்தே அவங்க சுவரில் விலங்குகள் வேட்டை காட்சிகள்னு வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இந்த குகை ஓவியங்கள் தான் இன்றைக்கி நாம் வரைகிற டூட்டில் ஆர்ட்டோட ஆரம்ப கால வடிவமாக இருந்திருக்குது. எகிப்து, கிரேக்கம், ரோம் இந்த பண்டைய நாகரிகங்களில் மக்கள் தங்களோட கோவிலில் சுவர்களில் கற்களில் சின்ன சின்ன சின்னங்கள் அப்புறமா அலங்கார வடிவங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த வடிவங்கள் தான் பின்னாடி டூட்டில் கலை வளர்கிறதுக்கு ரொம்பவே அடித்தளமாக இருந்திருக்கு. இடைக்கால ஐரோப்பாவில் துறவிகள் கையெழுத்து புத்தகங்களை எழுதுகிற டைமில் கூட பக்கங்களோட ஓரங்களில் சின்னதாக பூக்கள் இல்லைன்னா பறவைகள் இல்லைன்னா அலங்கார வடிவம் அந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் வரைஞ்சி வைக்கிறாங்க. இதை மார்ஜினைலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்ஜினைலாங்கிறது இன்றைக்கி இருக்கிற டூட்டில் கலைக்கு ரொம்பவே நெருக்கமானது. 1920 செஞ்சுரிஸ்லலாம் மக்கள் நோட்டு புத்தகங்கள் கடிதங்களில் குறிப்பேடுகள்லாம் தனித்தனியாக வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஆய்வு பண்ணிவிட்டு இந்த டூட்டில் வரைகிறது மனுஷங்களோட கவனத்தை அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் டூட்டில் வரைகிறது மக்களோட மன அழுத்தத்தை கம்மி பண்ணுது, கவன சிதறலை தடுக்குது, படைப்பாற்றல் அதாவது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாக்குது, நினைவாற்றலை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை ஓய்வு டைமில் சும்மா டைம் பாஸ்க்காக கூட வரைகிறாங்க. 2000க்கு அப்புறமா சோசியல் மீடியாவில் இந்த டூட்டில் ஆர்ட் உலகம் ஃபுல்லாக ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், பின்இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூடியூப் இந்த மாதிரி தளங்கள்லாம் கூட ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் தங்களோட டூட்டில் ஓவியங்களை ஷேர் பண்ணுறாங்க. இதனால டூட்டில் ஆர்ட் ஒரு தனித்துவமான கலை வடிவமாக நம்மளால் அங்கீகரிக்கப்படுது. டூட்டில்ங்கிற வார்த்தை உலக அளவில் ஃபேமஸான முக்கிய காரணமே கூகுள் டூட்டில் தான். கூகுள் தன்னோட ஃப்ரண்ட் பேஜில் லோகோவாக சில சிறப்பு நாட்கள் அப்புறமா பிரபலங்களோட நினைவு தினங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி வெளியிடுறாங்க. இதுதான் என்னென்னா கூகுள் டூட்டில்னு சொல்கிறாங்க. இந்த டூட்டில் ஆர்ட்டுக்கு முக்கிய அம்சம் என்னென்னா, எந்த விதிமுறையுமே கிடையாது. ஃப்ரீடமாக வரையலாம், மனசில் தோன்றதை வரையலாம். ஒரு பென் அப்புறம் ஒரு பேப்பர் இருந்தால் போதும், நம்ம டூட்டில் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஒவ்வொருத்தங்களோட டூட்டிலும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க மைண்டில் என்ன தோணுதோ அதை வரைகிறது தான் அந்த டூட்டில். அந்த டூட்டில்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளோரல் டூட்டில் இப்போ நம்ம வரைகிறது இந்த ஃப்ளோரல் டூட்டில் தான். இதில் ஃப்ளவர்ஸ், லீஃப் அப்புறமா கொடி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வரைகிறது தான் என்னது ஃப்ளோரல் டூட்டில். அடுத்த மண்டல டூட்டில்னால் வட்ட வடிவமாக வரைகிறது தான் இந்த ஆர்ட்டு. சின்டல் டூட்டில் அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய வடிவத்தை திரும்ப திரும்ப நம்ம வரைகிற ஓவியம் தான். கார்ட்டூன் டூட்டில்ஸ்னால் கார்ட்டூன் கேரக்டர்ஸை நம்ம வரைகிறோம்ல, அதுதான். அப்புறமா இந்த டூட்டில் வரைகிறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஒயிட் பேப்பர், அப்புறமா ஒரு பிளாக் பென்,
அப்புறம் கலர் பென், மார்க்கர் இந்த மாதிரி எது இருந்தாலும் போதும், நம்ம ஈஸியாக டூட்டில் வரைஞ்சிடலாம். இந்த டூட்டில் வரைகிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னெல்லாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பொசிஷன் எடுத்துக்கணும் ஒரு பேப்பரில். அதை சுற்றி ஏதாவது வளைவுகள் வரையலாம், இல்லைன்னா பூக்கள், இலைகள் அப்படி ஏதாவது வரையலாம். சின்ன சின்ன வட்டம், ஸ்டார்ஸ் கூட வரையலாம். தேவையான இடத்துல வந்து நம்ம ஷேடும் பண்ணிக்கலாம். இந்த டூட்டில் வரைகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட கவனம் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறமா மன அழுத்தம் கம்மியாகுது. ஆர்ட்டு திறன் வந்து டெவலப் ஆகுது. கற்பனை சக்தியும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டூட்டில் ஆர்ட் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் லேப்டாப், மொபைல் யூஸ் பண்ணுறோம்ல, இதில் வந்து டூட்டில் வரைகிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எதிர்காலத்தில் டூட்டில் ஆர்ட் கல்வி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. டூட்டில் ஆர்ட் வந்து வெறும் கோடு, அதுக்கப்புறமா வளைவுகளோட தொகுப்பு மட்டும் இல்லை. இது மனுஷனோட மனதில் இருக்கக்கூடிய கற்பனை, அதை வந்து ஃப்ரீடமாக நம்ம எப்படி வெளியிடுறோம் அப்படிங்கிற க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே என்னது டூட்டில் ஆர்ட்டோட பெனிஃபிட் தான். பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் குகை சுவரில் தொடங்கின இந்த கலை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான மக்கள் வந்து விரும்பி இந்த கலை வடிவத்தை வரைகிறாங்க. ஸோ ஒரு சின்ன கோட்லேயோ ஒரு புள்ளிலேயோ தொடங்குற ஒரு கற்பனை தான் ஒரு அழகான டூட்டிலோட கலைப்படைப்பாக மலருது. இந்த டிராயிங்கில் நான் குட்டி குட்டியாக நிறைய ஸ்டார்ஸ், அப்புறமா லீஃப், அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக டாட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளோட கை சும்மா இருக்காது. ஸோ நம்ம கையில் பென் ஏதாவது கிடச்சிதுன்னா ஏதாவது கிறுக்கிட்டு இருப்போம்ல, அந்த கிறுக்கல்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த டூட்டில் ஆர்ட். டூட்டில் ஆர்ட்டுங்கிறது நம்மளோட ஃப்ரீடமாக நம்ம திங்க் பண்ணி நமக்கு என்ன தோணுதோ அதை ஒரு பேப்பரில் வரைகிறது தான் டூட்டில் ஆர்ட். இதுக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. இந்த ட்ராயிங் இப்படி தான் வரையணும் அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரைஞ்சிக்கலாம். ஷேட் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குற ஷேடு தான் அந்த டூட்டில் ஆர்ட்டை தூக்கி காமிக்கும். நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன்லேருந்தே தொடங்கின இந்த டூட்டில் ஆர்ட் நம்மளோட பின்னாடி ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கும். ஸோ மனுஷங்களுக்கு தானே அழிவு இருக்கே தவிர ஆர்ட்டுக்கு அழிவே இல்லை. பழைய காலத்தில் சுவரில் வரைஞ்ச இதே ஓவியத்தை தான் இன்றைக்கி நாம் பேப்பரில் வரைஞ்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறமா இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் ஐபேடு, டேபு எல்லாத்துலேயுமே வந்து டச்சில் வரைகிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோ ஆப்ஸோ நிறைய இருக்குது. அதில் கூட வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். அப்புறமா அதை சுற்றி 2-3 லீவ்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். அப்புறமா நிறைய லைன்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ஷேட் பண்ணி க்யூட்டாக அழகாக குட்டி குட்டியாக ஸ்டார்ஸு, டாட்ஸ் எல்லாமே வச்சு வரைஞ்சிருக்கிறேன். டூட்டில் ஆர்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. இந்த டூட்டில் ஆர்ட் வரைகிறது வந்து நம்மளோட பிரெயினுக்கு ஸ்பீடை வந்து அதிகமாக்குது. அப்புறமா சில ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூட்டில் வரைகிறது கவனத்தை அதிகப்படுத்த யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய புகழ்பெற்ற சயின்டிஸ்ட்லாம் கூட, தலைவர்கள்லாம் கூட டூட்டில் வரைஞ்சிருக்கிறாங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஏதாவது கூட்டங்கள் போகும்போதோ இல்லைனா டிஸ்கஷன் நடக்கும்போது கூட அவங்களே அறியாமல் அவங்க வந்து டூட்டில் வரைஞ்சிருக்கிறாங்களாம். டூட்டில் ஆர்ட்டுக்கு வந்து எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது. உங்கள் கற்பனைக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இந்த டூட்டில் ஆர்ட் யூஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து தியானம் பண்ணி அது மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண பார்க்குறாங்க. தியானம் பண்ணுறவங்க கூட இந்த டூட்டில் வரைகிறாங்க. இதனால அவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பென் அப்புறம் ஒரு பேப்பர் இருந்தாவே போதும் இந்த டூட்டில் வரைகிறதுக்கு. ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஒவ்வொருத்தங்களோட டூட்டில் ஆர்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தங்க வரைகிற மாதிரி இன்னொருத்தங்களால் வரைய முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட கற்பனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாராலையும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. நார்மலாகவே மனுஷங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க முரண்பாடானவங்க தான். எல்லாரையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை வரைகிறது தான் இந்த டூட்டில் ஆர்ட்டு. சிலரோட டூட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், சிலரோடது ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்களோட தாட்டை நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அதை வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ டூட்டில்னாலே க்யூட்டு தாங்க. நீங்கள் டூட்டில் ஆர்ட்டில் என்ன வரைஞ்சாலுமே அது க்யூட்டாக தான் இருக்கும். ஒரு சாதாரண லைன் கூட ஒரு பெரிய கற்பனை வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா ஒரு அழகான டூட்டில் ஆர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டூட்டில் ஆர்ட் பற்றி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு சின்ன கிராமத்தில் அருண்கிற ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு டிராயிங் வரைகிறது ரொம்பவே பிடிக்கும். அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். ஒரு பெரிய டிராயிங் மாஸ்டர் மாதிரி அவனால் அழகாக வரைய முடியலைன்ட்டு அவன் எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு நாள் ஸ்கூலில் அவரோட டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அருண் வந்து தன்னோட நோட்டு புக்கில் வந்து ஒரு சைடில் யாருக்கும் தெரியாமல் சின்ன கோடு, வட்டம், பூக்கள் அப்படின்னு வரைய தொடங்கினான்.
கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேஜை பார்த்து அவனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. சாதாரண கோடு தானே நம்ம வரைஞ்சோம், அது ஒரு அழகான ஓவியமாக வரைஞ்சிருக்குதே அப்படின்னு அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தான். அதில் ஃப்ளவர்ஸ், லீஃபு, பட்டர்ஃப்ளை, ஸ்டார்ஸ்னு பல வடிவங்களை அவன் வரைய ஆரம்பித்தான். சில மணி நேரத்தில் ஒரு அற்புதமான டூட்டில் ஆர்ட் அவனுக்கு கிடைச்சிது. அதை பார்த்ததும் அவனோட அம்மா, அருண் இது ரொம்பவே அழகாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இந்த பாராட்டு அருணுக்கு ரொம்பவே தன்னம்பிக்கையே கொடுத்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஸ்கூலில் ஒரு ஓவிய போட்டி நடந்தது. மற்ற மாணவர்கள் எல்லாருமே நேச்சர்ஸ் அப்புறமா மனுஷ உருவங்களை வரைஞ்சாங்க. ஆனால் அருண் மட்டும் தனது டூட்டில் ஆர்ட்டை வரைகிறதுக்காண்டி முடிவு பண்ணினான். போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா யாருக்கு ப்ரைஸ் கொடுக்காங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. அருணுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஓவியத்தில் கற்பனை, பொறுமை, அப்புறம் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இருக்குது. டூட்டில் ஆர்ட்டுங்கிறது வெறும் கோடு கிடையாது, அது மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களோட மொழி. அந்த நாள்லேருந்து அருண் டெய்லியுமே டூட்டில் ஆர்ட் வரைய ஆரம்பித்தான். காலப்போக்கில் அவனோட டிராயிங் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறமா ஒரு புகழ்பெற்ற கலைஞராகவும் அவன் மாறிட்டான். ஒரு நாள் மாணவர்கள்ட்ட அவன் ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா, ஒரு சிறிய கோட்டில் தொடங்கி என்னோட பயணம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களோட மனசை மகிழ்விக்கிற ஒரு கலையாக மாறி இருக்குது. இந்த கற்பனையை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த கதையிலேருந்து நமக்கு கிடைக்கிற நீதி என்னன்னா, சிறிய முயற்சியும் தொடர்ந்து செஞ்சால் பெரிய சாதனையாக மாறும். கற்பனைக்கு எல்லையே இல்லை. ஒவ்வொருத்தங்களோட டூட்டில் ஆர்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தங்க வரைகிற மாதிரி இன்னொருத்தங்களால் வரைய முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட கற்பனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாராலையும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. நார்மலாகவே மனுஷங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க முரண்பாடானவங்க தான். எல்லாரையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை வரைகிறது தான் இந்த டூட்டில் ஆர்ட்டு. சிலரோட டூட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், சிலரோடது ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்களோட தாட்டை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அதை வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ டூட்டில்னாலே க்யூட்டு தாங்க. நீங்கள் டூட்டில் ஆர்ட்டில் என்ன வரைஞ்சாலுமே அது க்யூட்டாக தான் இருக்கும். ஒரு சாதாரண லைன் கூட ஒரு பெரிய கற்பனை மிக்ஸ் ஆச்சுன்னா ஒரு அழகான டூட்டில் ஆர்ட் நமக்கு கிடைக்கும். நார்மலாக ஆர்ட்டுங்கிறது மனுஷனோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு அழகான லாங்குவேஜ் தாங்க. அந்த ஆர்ட் பல வடிவங்களில் இருக்குது. அது நமக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரீடமாகவும் திறமையை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கையில் நான் ஃபோன் பிடிச்சிருக்கிறேன், இன்னொரு கையில் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால கொஞ்சம் ஷேக் ஆகலாம். வீடியோ கிளியராக இல்லைன்னா சாரி. பட் என்னோடய மைண்ட் தாட் கிளியராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்ட்டு ப்ளஸ் அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்னா தீப்ஸ் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.